திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் சம்பந்தர் திருக்குடந்தை காரோணத்தில் அருளிய அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். இன்று திருநாகேஸ்வரத்தில் அவர் அருளிய பதிகத்தை பார்க்க போகிறோம். 2ஆம் திருமுறை 24வது பதிகம். பண் இந்தளம். தலத்து இறைவன் நாகநாதர், இறைவி கிரி குஜாம்பிகை, தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. முதல் பாடல். பொன்னேர் தரு மேனியனே புரியும் மின்னேர் சடையாய் விரை காவிரியின் நன்னீர் வயல் நாகேச்சுர நகரின் மன்னே என வல்வினை மாய்ந்து அருமே. பாடலுடைய பொருள்: பொன்னை போல் ஒளிரும் திருமேனியன், மின்போலும் சிவந்த சடையுடையவன், மணமிக்கும் நீர்பெருக்கும் உடையதுமான காவிரியின் நன்னீர் பாயும் வயல்களை சூழ்ந்த நாகேஸ்வர நகரின் கண்மேவும் மன்னனே என போற்றி தொழ வல்வினைகளும் மாயும். 2வது பாடல். சிறவார் புறமூன்று எரிய சிலையில் உறவார் கனை உய்த்தவனே உயரும் நரவார் பொழில் நாகேச்சுர நகருள் அறவா என் வல்வினை ஆசு அருமே. பாடலுடைய பொருள்: சிறப்பினை இழந்த திரிபுர அரக்கர்கள் எரிந்து சாம்பலாகுமாறு மேருமலையை வில்லாக கொண்டு அதற்கேற்ப கனையாக திருமாலை வைத்து செலுத்தியவனே, தேன் சொரியும் பொழில்களால் சூழப்பெற்ற நாகேச்சுர நகருள் எழுந்தருளியுள்ள அறவடிவானவனே என வழங்கி நீண்டிட வன்மைகள் நீங்கும், வினையும் குற்றமும் ஒழிந்து போகும். 3வது பாடல். கல்லால் நிழல் மேயவனே கரும்பின் வில்லான் எழில் வேவ விழித்தவனே நல்லார் தொழு நாகேச்சுர நகரில் செல்வாய் என வல்வினை தேய்ந்து அருமே. பாடலுடைய பொருள்: கல்லால மரநிழலின் சனகாதி போன்ற முனிவர்களுக்கு அறம் கூற தென்முக கடவுளாக காட்சி தந்த பெருமானே, கரும்பு வில் கொண்ட மன்மதனின் பேரெழில் மிக்க நல்வடிவினை எவர் கண்களுக்கும் புலனாகாதவாறு எரித்து சாம்பலாக்க நெற்றிக்கண்ணை விழித்து நோக்கிய பெருந்தகையே, நற்குணங்களான நாகேஸ்வர நகரில் வாழும் பெருமக்கள் போற்றி தொழும் செல்வனே என்று வணங்கிட வல்வினை தேய்ந்து அரும். 4வது பாடல். நகுவான் மதியோடு அறவும் புனலும் தகுவார் சடையின் முடியாய் தளவம் நகுவார் பொழில் நாகேச்சுர நகருள் பகவா என வல்வினை பற்றருமே. பாடலுடைய பொருள்: மலர்ச்சியோடு ஒளி வீசும் சந்திரனும் அறவும் கங்கையும் சடைமுடியில் தரித்தவரே, செம்முல்லை விளங்கும் பொழில் தரு நாகேச்சுர நகருள் எழுந்தருளியிருக்கும் பகவானே என்று வணங்கி போற்ற வலிய வினையின் பற்றானது அரும். 5வது பாடல். கலைமான் மறியும் கனலும் மழுவும் நிலையாகிய கையினானே நிகழும் நலமாகிய நாகேச்சுர நகருள் தலைவா என வல்வினை தான் அருமே. பாடலுடைய பொருள்: மான்கன்றும் தீயும் மழுவும் நிலையாக விளங்குமாறு கரத்தில் ஏந்தி நிற்கும் பிரானே, இம்மை நலமெல்லாம் நிகழ விளங்கும் நாகேச்சுர நகருள் வீற்றிருக்கும் தலைவா என தொழுது போற்றிட வலிமையான வினையும் அகலும். 6வது பாடல். குறையார் கழலாட நடம் குலவி வரையான் மகள் காண மகிழ்ந்தவனே, நரையார் விடையேறு நாகேச்சுரத்து எம் அரைசே என நீங்கும் அருந்துயரே. பாடலுடைய பொருள்: மலையரசன் மகளாகிய பார்வதி காண ஒளிபெருக்கும் கடலணிந்து திருவாடல் கொண்டு மகிழ்வுறும் பெருமானே, வெண்மையான இடபம் ஏறும் நாகேச்சுரத்துள் உறையும் அரசே என்று வணங்கி போற்றிட அரிய துயரும் எளிதில் நீங்கும். 7வது பாடல். முடையார் தரு வெண்டலை கொண்டு உலகில் கடியார் பலி கொண்டு உழல் காரணனே, நடையார் தரு நாகேச்சுர நகருள் சடையா என வல்வினைதான் அருமே. பாடலுடைய பொருள்: புலால் நாற்றம் வீசும் பிரம்மகபாலத்தை ஏந்தி தாருகாவனத்து முனிவர்களின் இல்லின் வாயில்தோறும் சென்று இறந்து உழலும் பெருமானே, நல்லொழுக்கம் மிக்க சிறந்தோர் வாழும் நாகேச்சுர நகருரை சடையா என்று அழைத்து வணங்கி போற்ற வலிமை மிக்க வினையும் வலியற்று கெட்டழியும். 8வது பாடல். ஓயாத அரக்கன் ஒடிந்து அலற நீ ஆரருள் செய்து நிகழ்ந்தவனே, வாயார வழுத்துவர் நாகேச்சுரத்து தாயே என வல்வினைதான் அருமே. பாடலுடைய பொருள்: தான் செய்த குற்றங்களை உணர்ந்து திருந்தாது ஆணவ மலத்தில் மீதூர்ந்து நின்ற அரக்கனாகிய இராவணன் முடிகள் யாவும் இற்று அலறுமாறு செய்து நிகழ்த்தினீர். பின்னர் தாங்களே அவன் இறந்து வேண்டிட நல்ல அருளும் புரிந்தீர். அத்தகு கருணை திறம் பொருந்திய பெருமானே, நும்மை வாயார வாழ்த்தி போற்றும் நல்லடியார்கள் விளங்கும் நாகேச்சுரத்துள் வீற்றிருக்கும் தாய் அணையானே என்று போற்றி வணங்குவாரின் வலிமையான வினையும் வீழும். 9வது பாடல். நெடியானொடு நான்முகன் நேடலுற சுடுமால் எரியாய் நிமிர்
சோதியனே நடுமாவயல் நாகேச்சுர நகரே இடமா உறைவாய் என இன்புறுமே. பாடலுடைய பொருள்: திருமாலோடு நான்முகனும் தேடி அலையும் நிலையில் அனல் உமிழும் தீச்சுடராக நிமிர்ந்து நின்று ஓங்கிய சோதியே, வயல் வளம் மிக்க நாகேச்சுர நகரினை இடமாக கொண்டு வீற்றிருக்கும் பெருமானே என வணங்கி போற்றிட மகிழ்ச்சி அதிகமாகும். இம்மையில் இன்புற்று விளங்குவர். 10வது பாடல்: மலம்பாவிய கையொடு மண்டியது உண்கலம் பாவியர் கட்டுரை விட்டுலகில் நலம்பாவிய நாகேச்சுர நகருள் சிலம்பா என தீவினை தேய்ந்தருமே. பாடலுடைய பொருள்: அழுக்கு பரவிய கைகளோடு பனையோலைகளால் செய்யப்பட்ட உண்கலன்கள் மூலம் உணவு கொள்ளும் பொருட்டு கூறும் வெற்றுரைகளை நீக்கி நலம் கொள்ள நாகேச்சுரத்தில் விளங்கும் பெருமான் சிலம்பணிந்த நாதனாய் உள்ளான். அவனை போற்றி வணங்க தீய வினைகள் யாவும் தேய்ந்து அழியும். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். கலமார் கடல் சூழ் தரு காழியர்கோன் தலமார் தரு செந்தமிழின் விரகன் நலமார் தரு நாகேச்சுரத்து அரணை சொலமாலைகள் சொல்ல நில்லா வினையே. பாடலுடைய பொருள்: மரக்கலன்கள் விளங்கும் கடல் சூழ்ந்த நலமாகிய காழியில் மேவும் செந்தமிழ் வீரகன் ஞானசம்பந்தன் நலமோங்கும் நாகேச்சுர நகரின் பெருமானை சொல்மாலையாய் அமைந்த இத்திருப்பதிகத்தில் உள்ள தமிழ் பாடல்களை பாடுபவர்களுக்கு வினையே இல்லை. இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திரு நாகேஸ்வரத்தில் அருளிய இந்த அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.